ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது நம்ம டிஎன்பிசி உடைய பார்ட்டிஏ உடைய அனாலிசிஸ் இந்த 10 நிமிஷம் பண்றது தாங்க அனாலிசிஸ். அதுக்கப்புறம் நேரா படிக்க ஆரம்பிச்சிருவோம். பேசிக்கா பார்ட் ஏ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஸ்கோரு போகக்கூடிய ஏரியா. சரியா? இந்த இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப ஈஸிங்க. பாதி பேர் சூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த கிராமர் ஏரியா தான். என்னுடைய அஷூரன்ஸ் என்னன்னா, இந்த கிராமர் ஏரியா உங்களுக்கு நான் ஃபுல்லா கவர் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிறது தான். கிராமர் ஏரியா கம்ப்ளீட்டா உங்களுக்கு கவர் ஆகிவிடும். புரிஞ்சுச்சா? பார்ட் பி அண்ட் சி கவர் பண்ணிடுவோம். நான் கிராமர் தான் நிறைய கிளாஸ் போடுவோம். ஏன்னா எனக்கு தெரியுது பார்ட் பி அண்ட் சி ஓரளவுக்கு பசங்க படிச்சிருவாங்க, சில இடத்துல மட்டும் தான் சரி பண்ணணும்னு. கிராமரை கம்ப்ளீட்டா முடிச்சிருவோங்க. சரியா? நீங்க என்னுடைய 4th டிஎன்பிசி பேட்சா இருப்பீங்க. நாலாவது பேட்ச்னா 2018ல 2 பேட்ச் எடுத்தேன், 19ல ஒரு பேட்ச், 20ல 3 பேட்ச் பார்த்தேன், 19ல ஒரு பேட்ச், 21ல 3 பேட்ச், 2 பேட்ச். இப்போ 24 எல்லாமே டிஎன்பிசி பேட்சஸ் தான். நம்ம சொல்லி கொடுத்த அதே விஷயங்கள் தான் இங்க இருக்கு. ஏற்கனவே இந்த கிளாஸஸை நான் நிறைய தடவை எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இது பிரச்சனை இருக்காது. எனக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, என்னுடைய லைவ் டைமிங் வந்துட்டு நான் என்ன யோசிக்கிறேன், நைட்டு 11 மணி. ஏன்னா எனக்கு அப்பதான் இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்கு. ஸோ லைவ் டைமிங் ஓகேயா அப்படிங்கிறத சொல்லுங்க, இல்லை வேற டைமிங் சஜஸ்ட் பண்ணுங்க. புரிஞ்சுக்குங்க, 10 to 6 எனக்கு ஆஃபீஸ். ஸோ 10 to 6க்கு இல்லாத ஒரு டைமா முடிஞ்சா சஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய சஜஷன்ஸ் எப்பவுமே வெல்கம் தான். இதை பொறுத்த வரைக்கும், இந்த பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலை என்னன்னா, கிராமரை பிடிக்க வைக்கணுங்க. கிராமர் அழகா இருக்கும், இங்கிலீஷ் அழகா இருக்கும்னு காமிக்கிறது தான். நீங்க பாட்டுக்கு படிச்சிருவீங்க, நீங்களா படிச்சிருவீங்க. டாப்பிக்கை மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. நம்ம கிராமர் வேற மாதிரி இருக்கும். வரிசையாலும் டாபிக் ஆரம்பிக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு இருக்கிற எல்லா டாபிக்கையும் தெளிவா சூப்பரா கிளியரா அண்ணன் சொல்லி கொடுத்துருவேன். இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவா கூட நான் உங்களுக்கு மெயின்ஸ்ல சொல்லி தரேன். ஆனா நான் படிக்கிற விதத்துல, நான் ஃபாலோ பண்ற விதத்துல அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கேன். சரியா? பாருங்க, இது 2024 21 டாபிக், இது வெறும் 20 டாபிக். என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? ஏன் 20 டாபிக்? இங்க ஒரு டாபிக் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. எது ஒரு டாபிக் எக்ஸ்ட்ரா? பார்த்த உடனே எனக்கு இது தோணுச்சு, எதுங்க எக்ஸ்ட்ரா டாபிக் அப்படின்னு பார்த்தா 11வது டாபிக் பாருங்க. இங்கேயே வந்துட்டு ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் தனியாகவும் ஹோமோஃபோன்ஸ் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். 21 டாபிக்ஸ் இங்கே இருக்குது. இதுல காம்ப்ரிஹென்ஷன் இல்லாம இருக்கும். 13வது டாபிக் காம்ப்ரிஹென்ஷன் இல்லாம இருக்கும். சரியா? காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு இருக்குது. எங்க இருக்குது காம்ப்ரிஹென்ஷன்? நமக்கு இருக்குது. அது வந்து 2018 உடைய நோட்டிபிகேஷன். 2018 இங்கிலீஷ் சிலபஸ் எதுவும் மாறி இருக்கா அப்படிங்கிறதுக்காக கம்பேர் பண்ணி நான் பாக்குறேன். பார்ட் பி அண்ட் சி கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. பார்ட் ஏல காம்ப்ரிஹென்ஷனை இவங்க தனியா கொண்டு வந்துட்டாங்க. பார்ட் ஏல காம்ப்ரிஹென்ஷன் தனியா வந்துட்டு, இது மொத்தமா உங்களுக்கு 33 to 36 மார்க்ஸ் இருக்குங்க. நல்லா படிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகிக்கும். புது ஆஸ்பிரண்டாலாம் இருந்தீங்க, இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்றது தான் பெஸ்ட். பிரச்சனையே கிடையாது. அப்படியே அடிச்சு அப்படியே உள்ள போயிடலாம். கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இங்கிலீஷ் படிக்கிறது அவ்வளவு ஈஸிங்க. கிராமருக்கு தாங்க பசங்க பயப்படுறது. கிராமர் நான் உங்களுக்கு சொல்றேங்க, நான் வந்து பேங்க் கிராமர் கிளாஸ் எடுத்திருக்கேன். கிராமர் கிளாஸை பத்தி நீங்க கேட்டு பாருங்க, விசாரிச்சு பாருங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆனா விசாரிச்சீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக் உங்களுக்கு தெரிய வந்துச்சுனாலே ஓகே, எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் இன்னொரு டாபிக். பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஜென்ரலாவே உண்டு. பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் இதுவும் நமக்கு புதுசா வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸோட முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது புதுசா சேர்த்திருக்காங்க. இது 2018 சிலபஸ். இது 20 புதுசா சேர்த்ததை தாண்டி, ஆக்சுவலா இதை தாண்டி அடிஷனல் டாபிக்ஸ் உண்டுங்க. இது பழைய டெஸ்ட் எழுதினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 18 கொஸ்டின் பேப்பர், 20 கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்க. இதை தாண்டி சில டாபிக் கேட்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். நீங்க இதுல சிக்கல் பட வேண்டாம். சரியா? ஸோ இதுல எக்ஸ்ட்ராவா 2 விஷயங்களை மாத்திருக்காங்க. ஹோமோஃபோன்ஸ் தனியா கொண்டு வந்திருக்காங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை, ஜெனரல் காம்ப்ரிஹென்ஷனை பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் சேர்த்திருக்காங்க. பிளஸ் அடிஷனல் டாபிக்ஸ் உண்டு. இதுல
முக்கியமா உங்களுக்கு மார்க்கு போகக்கூடிய டாபிக் எதெல்லாம் நான் சொல்றேன். சரியா? சினானிம் ஆண்டனிம்னா ஸ்கூல் புக் ஃபுல்லா படிக்கணுங்க. சரியா? சினானிம் ஆண்டனிம் வந்து ஸ்கூல் புக் ஃபுல்லா படிக்கணும். அதெல்லாம் நான் உங்களை படிக்க வச்சிருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம ஒன்னாவே படிப்போம். எதுக்குமே கவலைப்படாதீங்க. நான் ஒன்னாவே சேர்ந்தே படிப்போங்க. என் கிளாஸ் மட்டும் எனக்கு ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். எனக்கு ஃபீட்பேக் தாங்க. இவங்க இந்த டாபிக் நல்லா எடுக்காங்க. இவங்கள மாதிரி எடுங்க. இந்த டாபிக் வந்துட்டு இந்த சேனல்ல இது நல்லா இருக்கு. அப்படி எது இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. கிராமர் வந்துட்டு உங்களுக்கு பக்காவா எடுத்து தரேன். பக்காவா. ஒரு பிரச்சனை இல்லாம நான் எடுத்து தரேன். லைவ் டைமிங் 11 o'clock. இது மட்டும் உங்களுடைய சஜஷன்ஸை சொல்லுங்க. நைட்டு 11 மணிக்கு தான் நான் லைவ் யோசிச்சிருக்கேன். இன்னும் நான் நைட்டு 11 மணிக்கு போடணும், இல்லைன்னா காலையில 4 மணிக்கு போடணும். காலையில 4 மணி, இல்லை காலையில 5 மணி. இதுல உங்களுடைய சஜஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. லைவ் டைமிங்கு நைட்டு 11 மணியா, இல்லை காலையில 4 மணியா, காலையில 5 மணியா, கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும். ரைட். இதுல எதெல்லாம் உங்களுக்கு கிராமர், பக்கா கிராமர் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்துட்டு நீங்க படிக்க வேண்டிய டாபிக். சரியா? இதெல்லாம் நீங்க எஸ்னா நீங்க ஸ்டடி பண்ண வேண்டிய டாபிக். இதுதான் பக்கா கிராமர். சரியா? பக்கா கிராமர். இதெல்லாம் கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு முடிச்சு ஆர்டிக்கலையோ, போர்ஷனையோ, டேகையோ, டென்ஸையோ, வாய்ஸையோ, இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் எல்லாம் வந்துட்டு சும்மா சொல்லி கொடுப்பாங்க. 2 + V1 வந்தா இன்ஃபினிட்டிவ் போடுங்க, V1 ING வந்தா ஜெரண்ட் போடுங்க. அப்ப பார்ட்டிசிபிள் என்னது? அது V1 ING தான். அப்ப ஜெரண்டுக்கு பார்ட்டிசிபிளுக்கு வித்தியாசம் என்னது? சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு. சரியா? இதுவும் கிராமர் டாபிக். இது படிக்க வேண்டிய டாபிக். இது கிராமர் டாபிக். இது கிராமர் டாபிக். இதுவும் கிராமர் டாபிக். ப்ளூரல் ஃபார்ம்ஸ் படிக்க வேண்டிய டாபிக். கிராமர் கிராமர் படிக்க வேண்டிய டாபிக், படிக்க வேண்டிய டாபிக், படிக்க வேண்டிய டாபிக். பாருங்க, படிக்க வேண்டிய டாபிக் அப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையுமே படிச்சிடலாம். சோர்ஸ் கரெக்டா கிடைச்சது அப்படின்னா கொஞ்சம் லைட்டா பேசிக் கிராமர் தெரிஞ்சா போதும், படிச்சிடலாம். யா ஸ்டடி பண்ண வேண்டிய டாபிக்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் எதுக்கு கொடுக்கணும்? கிராமர் டாபிக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நான் ப்ரிஃபரன்ஸ். இதுக்கப்புறம் நான் எதுக்கு போய்க்கிடுவேன்? படிக்கக்கூடிய டாபிக்ஸ். உங்களுக்கு பாத்துக்கீங்க, கட் ஆஃப் டேட் ஆகஸ்ட் 15க்குள்ள சிலபஸை ஃபுல்லா முடிச்சிடுறேங்க. நான் இங்க வேற எந்த சோர்ஸுக்குமே போகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இதுல இருக்கிறது கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க, கம்ப்ளீட்டா பாருங்க. நம்ம போட்ட முந்தின கிளாஸ், முந்தின வீடியோ பாருங்க. 95 எல்லாம் இல்லைங்க. என் டார்கெட் 97 to 100 தான். இதான் என் டார்கெட். நான் எவ்வளவு ஸ்கோர் எடுக்கணும் அவ்வளவு ஸ்கோர் நான் உங்களை எடுக்க வச்சிருவேங்க. அவ்வளவு ஸ்கோர் எனக்கு நீங்க எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 97 எடுக்காம நம்ம நிக்க போறது கிடையாது. சரியா? 97 இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்களா சார்? கண்டிப்பா எடுத்திருக்காங்க. என் ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. நான் எடுத்த அதே மார்க்கை 2020ல குரூப் 4 எழுதும் போது, அந்த நான் கிளியர் பண்ண குரூப் 4 நான் எடுத்த அதே 97 என் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 97 எடுக்க முடியலையா? 96, 95 கீழே குறையவே கூடாது. நம்மளுக்கு பக்காவா படிக்கிறோம். டைம் ஒரு நாளைக்கு 2 hours மட்டும் போடுங்க. 1 hour போடுங்க. 1 hour போடுங்க. ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் நிறைய டைம் போட்டுக்கலாம். 1 hour போடுங்க. பக்கா சூப்பரா படிச்சிடும். சரியா? 1 hour ப்ராப்பரா படிக்கிறோம், கரெக்டா படிக்கிறோம், தெளிவா படிக்கிறோம், கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், சோர்சஸ் என்னது? ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் பிஎன்டிசி ஸ்பாட் பிஎன்சி லெசன்ஸ் அப்படியே திருப்பி விடுங்க. பேஜ் திருப்பி விடுங்க. லெசன்ஸ்ல பேஜ் திருப்பி விடுங்க. கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைக்க நம்ம மூவ் பண்ணிடுவோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒன்னும் விடாம எல்லாத்துக்குமே புது எக்ஸாம்பிள் படத்துல இருந்து எடுத்து வச்சிருங்க. அப்டேட்டட், எல்லாமே அப்டேட்டட். எக்ஸாம்பிள்ஸ், கான்செப்ட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். தெளிவா இருக்குங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தெளிவா இருக்கும். அதுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். இருக்கிற எல்லா லெசனுமே சொல்லிடுறேன். லெசன்ஸ்லயும் போயம்ஸ்லயும் நமக்கு மார்க் போக கூடாது. க்ளோஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. லாஸ்ட் லெசன் செம்மையா இருக்கும். கதை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். டையிங் டிடெக்டிவ் கதையும் நல்லா இருக்கும். இது சச்சின் டெண்டுல்கர் பத்தின கதை. எல்லாத்தையுமே ஏற்கனவே கிளாஸ் எடுத்தது. எனக்கு எதையுமே திருப்பி கூட பார்க்க வேண்டாம். எல்லாமே திருப்பி எடுத்தது. கிராமர்ல பாட்டு போயம்லாம் ஒண்ணுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. ஏதாவது கஷ்டமா ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுல இருக்க எந்த போயமே 11th 12th புக்கு கிடையாதுங்க.
புரியுதா? 11th 12th புக் கிடையாது, எல்லாமே 10th புக்குள்ளதான். 10th புக்குள்ளதான் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் நம்மளுக்கு சிலபஸே வச்சிருக்காங்க. செம்மையா பண்ணிடும். இது கொஞ்சம் ட்விஸ்டான ஏரியா. இது கொஞ்சம் ட்விஸ்டான ஏரியா. இதுக்கு நான் உங்களுக்கு நோட்ஸ் தந்துருவேன். இதுக்கு நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன். ஓல்டு கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சிருவோம். நோ இஷ்யூ. இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஏரியா. நான் அதுக்கு உங்களுக்கு 97 to 100 வைக்கிறது. 100 எடுக்கக்கூடாதுன்னு ஒரு 2 3 கொஸ்டின் கஷ்டமா வைப்பா. இல்ல ஒரு 2 கிராமர் கொஸ்டின் வைப்பா, 2 பயோகிராஃபி கொஸ்டின் வைப்பா, தொட முடியாத அளவுக்கு வைப்பாங்க. இந்த ஏரியா மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனையா வரணும். மற்ற எல்லா ஏரியாவும் எப்படி கேட்டாலும் படிச்சிருவோம். படிக்கிறதுல மெயின்ஸுக்கும் பாதி முடிச்சிருவோங்க. பாதி முடிச்சிருவோம். ஒரே தானே பாதி முடிச்சிருவோம். பயப்படாம கிளாஸஸ் மட்டும் பார்த்துட்டு சப்போர்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. சூப்பரா நம்ம பண்ணிடலாம். நம்ம பண்ற மாதிரி வேற எங்கேயுமே பண்ண மாட்டாங்கன்ற அளவுக்கு நம்ம பண்ணிடலாம். சரியா? ஸோ பயம் மட்டும் இல்லாம கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் கொஞ்சம் உங்களுடைய ஃபீட்பேக் விஷயங்கள் தந்துக்கிட்டே இருங்க. நாம நாளைக்கு ஒரு கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பரை போட்டுக்காங்க. பழைய கொஸ்டின் பேப்பரை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியா? ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ஒரு தடவை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பா நீங்க பாருங்க. தேங்க்யூ. டாட்டா.